Hi students, நாம் இப்போ பார்க்க போகிறது CBSE 10th மேக்ஸோட ரிவிஷன். ஸோ ஆல்ரெடி சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸோட MCQs ஒரு சில MCQs எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் பார்ட் 1, 2, 3ல. ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்ட் 4. ஸோ இதுதான் ஃபைனல் பார்ட்டு. ஸோ இதில் நாம் ஒரு 5 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். த எக்ஸ்போனன்ட் ஆஃப் 2 இன் த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 144. ஸோ 144ல் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது 2ஓட பவர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ண போனோம். ஸோ 14 எவ்வளோ 2s இருக்கும் அப்படின்னா 7, தென் 2 2s are 4. ஸோ 4ல் 2 2s இருக்கும். ஸோ எகெயின் 2ஆல் போடலாம். ஸோ 7ல் 3 2s இருக்கும். 3 2s are 6, ரிமைண்டர் 1. ஸோ அது எங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 12ல் 6 இருக்கும். ஸோ திரும்பவும் 2ஆல் போடும்போது 18 2s are 36. ஸோ திரும்பவும் 2ஆல் போடும்போது 9. இப்போ 2ஆல் போட முடியாது. ஸோ 3 அப்போது 144ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 2 power 4 into 3 square. ஸோ இப்போ 2ஓட பவர் எக்ஸ்போனன்ட்னா பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது 4 தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின். For some integer q, every odd integer is of the form. ஸோ க்யூங்கிறது வந்து ஏதோ ஒரு சம் இன்டீஜர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆட் இன்டீஜராகவும் இருக்கலாம், ஈவன் இன்டீஜராகவும் இருக்கலாம். ஸோ அதை நம்ம ஆட் இன்டீஜராக மாற்றுறோம், அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றுறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ க்யூ வந்து இப்போ 1 அந்த மாதிரி 1 3 அந்த மாதிரி ஆட் நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை 2 4 அப்படிங்கிற ஈவன் நம்பராக இருக்கலாம். ஓகே, எதுவாக இருந்தாலும் அது கூட நீங்கள் ஒரு 2வை மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் ஒரு ஈவன் நம்பராக ஆயிரும். ஸோ 2 into 1 அப்படின்னா 2 தான். ஸோ 2 into 2 அப்படின்னா 4. ஸோ 4 அப்படிங்கிறது ஈவன், 2 அப்படிங்கிறதும் ஈவன். ஸோ ஆட் நம்பரோட 2வை மல்டிப்ளை பண்ணாலும் ஈவன் ஆன்சர் தான் கிடைக்கும். ஈவன் நம்பர்ஸோட 2 ஆட் மல்டிப்ளை பண்ணாலும் ஈவன் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அப்போ 2q அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈவன், அதோட ஃபார்மட். ஓகே, ஸோ நம்ம ஆட் இன்டீஜரோட தான் ஃபார்மட் தான் பார்க்கணும். ஸோ 2q ஈவன் நம்பர் சொல்லிட்டோம். ஸோ அப்போ அது கூட 1 ஆட் பண்ணாலும் இல்லை சப்ராக்ட் பண்ணாலும், ஸோ 4 அப்படிங்கிறது இருக்குது. 4 கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா 5 ஆட் நம்பர் கிடைக்கும். 4 - 1, 4லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணாலும் நமக்கு ஆட் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ அப்போ 2q ஈவன் அப்படின்னா அது கூட 1 ஆட் பண்ணும்போது அது எப்போதும் ஆட் ஃபார்மட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ 2q + 1 இதுதான் ஆட் இன்டீஜரோட ஃபார்ம். ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு வேளை இல்லை 2q - 1ன்னு கொடுத்தாலும் அதுவும் ஆட் நம்பருக்கான ஃபார்மட் தான். ஸோ நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் கொஸ்டின். For some integer m, every integer is of the form. ஸோ எவ்ரி ஈவன் இன்டீஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே தான். அங்கே ஆட் ஃபார்மட் கேட்டிருக்காங்க, இங்கே ஈவன் கேட்டிருக்காங்க. ஸோ எம் என்ன இன்டீஜராக வேணாலும் இருக்கலாம், அது கூட 2m மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அது ஈவனாக மாறிடும். ஸோ அப்போ ஈவன் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் 2m தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர் இஸ். ஸோ ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குது, அதோட ஃபேக்டர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ப்ரைம் நம்பர் எடுத்தாலும் அந்த நம்பரும் 1ம் மட்டும்தான் அதோட ஃபேக்டராக இருக்கும். ஸோ p அப்படிங்கிறது ப்ரைம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 and p மட்டும்தான். ஓகே, ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. லாஸ்ட் கொஸ்டின். The sum of exponents of prime factors in the prime factorization of 196. ஸோ 196 ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். அதுலேருந்து அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 9 2s are 18, ரிமைண்டர் 1, தென் 8 2s are 16. எகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 2s are 8, ரிமைண்டர் 1, தென் 9 2s are 80. ஸோ 49 நம்ம 2 3 5ஆல் பண்ண முடியாது. ஸோ 7 7s are 49. ஓகே, ஸோ அப்போ நம்ம 196 ப்ரைம் ஃபேக்டரைசேஷனாக எழுதும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 square into 7 square. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the sum of exponents of prime factors in the prime factorization. ஸோ இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணதுக்கப்புறம் அதோட எக்ஸ்போனன்ட்னா பவர். ஸோ அந்த பவர்ஸை ஆட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பவர்ஸ் ரெண்டுலேயுமே 2 தான் இருக்குது. So 2 + 2 = 4. So the sum of exponents of prime factor in the prime factorization of 196 is nothing but 4. So 4 is the right answer. ஸோ இதே மாதிரி நிறைய கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேசிக்காக டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் யூஸ் பண்ணி தான்
எல்லா கொஷினுமே சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சாப்டர் 1ல் எந்த எம்சிக்யூ கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது எம்சிக்யூவோட ஃபைனல் பார்ட்டு. ஸோ அடுத்த வீடியோஸில் வெரி ஷார்ட் ஆன்சர் எப்படி இருக்கும், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு சில ஷார்ட் ஆன்சர்ஸை வெரி ஷார்ட் ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.